நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல சைவர் எவ்வாறு இருப்பார், அவர் தன்மை எப்படி இருக்கும் என்பதை, ஒரு நல்ல சைவர் என்பது சிவநெறி நின்று அந்த இறைவனுடைய திருநாமத்தின் மீதும் இறைவனுடைய திருநீற்றின் மீதும் அந்த உண்மையான பற்றுக்கொண்ட அந்த அன்பர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு. நம்முடைய சுந்தரர் பாடும் பொழுது, வெள்ளுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று மிக கசிந்து பாடுவார். அத்தகைய ஒரு உயர்ந்த வரலாறு இன்றைய வரலாறு. திருக்கோயிலூர் என்று ஒரு ஊர் உண்டு நடுநாட்டிலே. அங்கே மலாடர் என்ற மரபிலே தோன்றிய மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் சதாசர்வ காலமும் சிறுமானை நினைத்து திருநீறு பூசியவர்கள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு இல்லை எண்ணாது கொடுத்து நல்லாட்சி செய்து வருகிறார். அப்படி ஆட்சி செய்து வரும் பொழுது அவருடைய நாட்டின் வளமையை கண்ட பிற நாட்டு மன்னர்கள், பல்வேறு மன்னர்கள் போரிட வந்து தோற்று போனார்கள். அதிலேயே அவருடைய நாட்டிற்கு மிக அந்த நாட்டின் வளத்தை கண்டு பொறாமை கொண்டு அந்த அரசாங்கத்தை, அந்த நாட்டை கவர்வதற்காக பலமுறை போரில் தோற்று போன ஒருவன் இருந்தான். அவருக்கு முத்தநாதன் என்று பெயர். இவர் பகையரசன். அவர் வந்து பகையாளி எப்பொழுதும் பகை தீர்த்து கொள்ளதானே நினைப்பான். பலமுறை போரில் தோற்று போன அந்த முத்தநாதன் ஒரு நாள் யோசிக்கிறான், இந்த மெய்ப்பொருளை நாம் வீழ்த்த வேண்டுமானால் அதற்கு என்ன செய்வது என்று அவருடைய அமைச்சர் எல்லோரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். எவ்வாறு இந்த திருக்கோயிலூர் மன்னரை வீழ்த்த முடியும் என்று பல்வேறு சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். எந்த சூழ்ச்சியிலுமே இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்த முடியவில்லை இந்த திருக்கோயிலூர் அரசை. ஒரு முறை அவனுக்குள் ஒரு காட்சியை காண வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்கு வந்த ஒருவர் அந்த முத்தநாதனிடம், முத்தநாதா, இந்த திருக்கோயிலூர் மன்னர் சாமானியர் கிடையாது. அவர் அந்த சிவபெருமானின் பேரருளை பெற்றவர். அவரை சிவன் அருள் இன்றி யாரும் அவரை தொடக்கூட முடியாது. ஆனால் அந்த திருக்கோயில் அரசருக்கு ஒரு பலகீனம் உண்டு என்று சொல்லுகிறார். எல்லா மனிதருக்கும் பலமும் இருக்கும், பலகீனமும் இருக்கும். நமக்கெல்லாம் வறுமை பலகீனம், சொல் பலகீனம் இப்படி இருக்கும். ஆனால் இந்த திருநீர் தான் பெரிய பலகீனம். திருநீர் அணிந்ததாலேயே நிறைய பேருடைய தவறுகளை, ஒரு விருதாச்சலத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. திருவேடம் தாங்கிய இருவர் ஒரு விழாவிற்கு சென்று விட்டு அங்கே அடியேன் தங்கியிருந்த இடத்திற்கு அருகிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் செய்கையெல்லாம் அந்த திருநீர் அணிந்தவர்களுக்கான செய்கையாக இல்லை.
இருந்தாலும் கூட அவர்களை ரகசியமாக கூப்பிட்டு ஓடி போயிடுங்க, இப்படி எல்லாம் இருக்காதீங்க, அப்படி சொல்லதான் முடிஞ்சதே தவிர அவருடைய செயலுக்காக அவரை தண்டிக்க காவலரிடத்து ஒப்படைக்க மனம் ஒப்பவில்லை. ஆக இந்த திருவேடத்தை தாங்கிக் கொண்டு இந்த மெய்ப்பொருள் நாயனாரிடம் சென்று எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். அவரை வீழ்த்த வேண்டுமானால் முத்தநாதா நீ என்ன செய்ய வேண்டும்? சிவனடியாரை போல செல்ல வேண்டும். அவரை சாமானியர்கள் யாரும் அந்த மன்னரை காண முடியாது. ஆனால் சிவனடியார் வேடத்திலே சென்றால் அவரை நீங்கள் எளிதில் அணுகிவிடலாம், நீங்கள் எண்ணியதை செய்து விடலாம் என்று கூறுகிறார் அந்த ஆள். உடனே முத்தநாதன் என்ன செய்தார் என்றால், அந்த காலத்திலே எல்லோரும் பெரும்பாலும் நீளமான தலைமுடி வைத்திருப்பார்கள். அந்த தலைமுடியை முடித்து உச்சியிலே கட்டி முனிவரை போல மாற்றிக்கொண்டு கையிலே சில சுவடிகளை எடுத்துக்கொண்டு அந்த சுவடிகளுக்கு நடுவிலே ஒரு கத்தியை மறைத்து வைத்து இந்த முத்தநாதன் திருக்கோயிலூர் மன்னர் ஆகிய மெய்ப்பொருள் நாயனாரை காண புறப்படுகிறார். இங்கே சில செய்திகளை கட்டாயமாக கூறி தீர வேண்டும். ஏனெனில் மெய்ப்பொருள் நாயனார் காலத்திலேயே அந்த பொய்த்தவ வேடம் தாங்கியவர்கள் இருந்திருக்கிறார்கள். எதற்காக? பொருள் கவருவதற்காக. மெய்ப்பொருள் நாயனாருடைய செல்வத்தையும் அவருடைய நாட்டையும் கவர்வதற்காக இருந்தார்கள் அல்லவா? அந்த நிலை இன்றும் கூட மாறியதா என்றால் மாறவில்லை. இன்றும் நிறைய பொய்த்தவ வேடம் தாங்கி இந்த சிவனடியார் என்ற பெயரிலே மனதிலே நம்மிடம் இருக்கும் பொருள் பறிக்கவும் நம் சார்ந்த சில ஆதாயங்களை அடைவதற்காகவும் நிறைய முத்தநாதர்கள் நம்மில் இருக்கிறார்கள். சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் பார்க்கிறேன், ஒரு கல்யாணத்திற்கு இவர் சிவனடியார் என்று மதித்து இவர் மெய்ப்பொருள் உணர்ந்தவர் என்று அழைத்து சென்று ஆசி கூறச் சொன்னால் 50,000 ரூபாய் முதல் வாங்குகிறார்கள். என்ன சக ஒரு கடைநிலையில் இருப்பவர் ஒரு 10 பேருக்கு குருவா இருப்பவர் குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் கம்மியாக கொடுத்தா இந்தாட்ட இங்கே வந்தது வேஸ்ட்டு, ஒரு 5,000 கொடுக்குறா, இல்லாதவ கிடக்குன்னு முதுகுக்கு பின்னால சபிக்கிறார். இது மாதிரி முத்தநாதர்கள் அந்த மெய்ப்பொருள் காலத்திலும் அந்த முத்தநாதன் இருந்தானா அது போன்ற இன்றைய முத்தநாதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த திருவேடம் தாங்கியவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது அறிவுடைமை கிடையாது. நல்லவர்கள் 90% இல்லை, 50% கூட இல்லை. ஒரு 45% பேர் கூட பொருள் பெறாமல் ஆசி கூறுபவர்கள் கிடையாது, பொருள் பெறாமல் ஆலய கும்பாபிஷேகம் செய்பவர்கள் கிடையாது. ஏனெனில் இறைவனுக்காக செய்யக்கூடிய விழாக்களுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்யவோ, ஒரு பெரிய புராணம் இறைவன் புகழை பேசவோ, அல்லது ஒரு தேவார திருமுறைகளை பயிலவோ ஒருவர் அதற்காக பொருள் எதிர்பார்த்து வருகிறார்னு அவர்களும் சைவமாகிய மெய்ப்பொருளை வீழ்த்த வந்த முத்தநாதர்கள் தான். இது மறுக்க முடியாத உண்மை. ஏனெனில் அங்கே முத்தநாதன் செயல் மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த முத்தநாதர்கள் சைவத்தை வீழ்த்தக்கூடியவர்களாக, இவர்களை பற்றி உண்மையை உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த சைவமே சரியில்லைங்க, எல்லாம் திருட்டு பசங்கன்னு சொல்ற அளவுக்கு வெக்கமா இருக்கு, வருத்தமா இருக்கு மனசுக்கு. அப்படி அந்த முத்தநாதர் நினைவூற்று இன்று பொய்த்தவ வேடைகள் இருக்காங்க இல்லையா, சிறப்பா வேடமிட்டிருப்பாங்க. உண்மையான அடியார்கள் ஒரு திருநீர் அணிஞ்சு ஒரு சர்ட்டு போட்டு இல்லை ஒரு அரையாடை அணிந்து சிறிது ஜபமாலை போட்டு ஒரு பக்கம் இருப்பாங்க. இந்த பொய்த்தவ வேடத்தார் பிறருக்கு கவரும் மண்ணும் திருநீர் அணிந்து கழுத்து நிறைய ருத்ராட்சம் விலைக்கு வாங்கி போட்டுக்கொண்டு சைவம் என்று கூறிக்கொண்டு பட்டு வேட்டி, எத்தனை ஆயிரம் பட்டுப்புழு செத்து போயிருக்கும் ஒரு பட்டு வேட்டியில. அப்படி ஒரு பட்டு வேட்டி இல்லையா, ஒரு காவி கட்டி அதுக்கு மேல ஒரு பட்டு பொன்னாடை. இப்படி எங்கே சைவம் வாழ்கிறது? ஆடையிலேயே சைவம் இல்லை இல்லையா? அதுபோல இன்று வாழக்கூடிய இந்த பொய்யடியார்களை போல அந்த முத்தநாதன் மிக சிறப்பாக வாடமிட்டான். முழு நீர் அணிந்து திருநீர் அணிந்து அப்படி ஒரு கையிலே ஒரு புத்தகம், நம்மளுங்க திருவாசகத்தையும் தேவாரத்தையும் எடுத்துட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. காசு கொடுக்கலன்னா வகுப்பு எடுக்க மாட்டாங்க.
அது இங்கே அவன் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் அவன் எதுக்கு இந்த கபடி புத்தகங்களை எல்லாம் எடுத்துட்டு போறாரு. அப்படி அங்கே அந்த கத்தியை மறைத்து, இங்கே என்ன, அங்கே முத்தநாதன் கத்தியை கொண்டு சென்றான், இவர்கள் புத்தியை கொண்டு செல்கிறார்கள். சிவனடியார் என்ற வேடத்தை எப்படியெல்லாம் பொருளாக்க முடியும், எப்படியெல்லாம் இவரை தனக்கு அடிமையாக்க முடியும் சிவம் என்ற பெயரை வைத்து கொண்டு. இவர்கள் கடைசியில இவர்களை வழிபட்டால் சிவனை வழிபட்டது போலன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. குருவே சிவம், இவரை கும்பிட்டாக்க சிவனை கும்பிட தேவையில்லை, ஏன்னா ஐயா தான் சிவம். ஆக அங்க சைவத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள், மெய்ப்பொருளை கொலை செய்கிறார்கள், சிவ சிந்தனையை நீக்குகிறார்கள். அப்படி இங்கே ஏனெனில் இந்த வரலாறு எல்லாம் நாம் மெய்ப்பொருளை உணர்வதற்காக இங்கே இந்த முத்தநாதன் சென்றான். அங்கே மன்னர் மாளிகையில் இருக்கும் காவலர்கள் தடுக்கிறார்கள். இவனை பார்த்தாரு, கத்தி போனாரு, பொய்த்தவ வேடம் போட்டு போறான். மன்னருடைய மாளிகையில் இருந்த வாயில் காவலர்கள் தினம்தோறும் பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அடியார்களை பார்ப்பவர்கள். இவர் உள்ளே செல்லும் பொழுது ஏதோ ஒரு மனதிலே இவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இவரை எங்கேயோ பார்த்திருக்கமே, இந்த ஆள் தப்பா இருக்காருன்னு இந்த மெய்க்காவல்னு ஒருத்தர் இருப்பார் அரசனுக்கு, இறைவனுடைய பாதுகாவலர், எஸ்கார்ட் சொல்றோம் இல்லையா, கருப்பு புலிகள் பூனைகள், அது மாதிரி இங்கே அவருடைய மெய்க்காவலர் ஒருத்தர் தத்தன்னு. அவர் என்ன செஞ்சார், முத்தநாதனை தடுக்கிறார். தடுத்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிற ஆள் சரியில்லைன்னு, அதனால தடுத்து மன்னர் உறங்குகிறார், அதனால நீங்க அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இவன் ஒரு அடியாரை தடுக்கிறாயா தத்தா, நான் அவரிடம் கூறி உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு அதிகாரம் பண்ணிட்டு உள்ள போறான். அங்கே மன்னர் உறங்கி கொண்டிருக்கிறார், அரசியார் அருகில் அமர்ந்து விசிறி கொண்டிருக்கிறார். திடீர்னு உள்ள வந்த சிவனடியாராகிய அந்த முத்தநாதனை கண்டதும் அரசியார் எழுந்தார், வணங்கினார், மன்னரை தட்டி எழுப்புகிறார். அரசே, தங்களை காண சிவனடியார் வந்திருக்கிறார். எழுந்தார் மன்னர். எதிரில் சிவவேடத்தில் இருந்த முத்தநாதனை கண்டு வணங்குகிறார். எதிரி மன்னருக்கு தெரியாதா என்ன? அவர் பார்த்திருப்பார். பரவாயில்லை, இவன் திருவேடம் தாங்கும் அளவிற்கு புண்ணியம் செய்துள்ளவன் என்று நினைத்தார் போலும். ஏனெனில் சிவ வேடம் தாங்கியவர்கள் எல்லோரும், இப்ப நான் யோகினா இருந்தா எல்லாரையும் யோகினா தான் நினைப்பேன் இல்லையா, நான் திருடனா இருந்தா எல்லாரையும் திருடனா தான் நினைப்பேன், அல்லது நான் ஒரு நீதிமானாக இருந்தால் தவறான ஆள்கள் எனக்கு தெளிவாக அடையாளம் தெரிஞ்சிடுவார்கள். அதுபோல இந்த மன்னருக்கு முத்தநாதனை பார்த்ததும் இவரை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று யோசிக்கிறார். இருந்தாலும் வணங்குகிறார். அப்பொழுது முத்தநாதன் மன்னரிடம், அரசே, உங்கள் சிவபெருமான் அருளிய, என்னங்கிறான், நம் சிவபெருமான் சொல்லல, உங்கள் சிவபெருமான் அருளிய சிவ ஆகம நூல்களிலே எங்கும் இல்லாத ஒரு நூல் என்னிடம் இருக்கிறது, அதை தனிமையில் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வந்தேன் அப்படிங்கிறான். மெய்ப்பொருள் யோசித்தார், உங்கள் என்கிறார், இருந்தாலும் திருவேடம் தாங்கி இருக்கிறார், சரி ரைட்டு அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியையும் மெய்க்காவலராகிய தத்தனையும், நீங்கள் வெளியே இருங்கள், வந்தவர் மிக தவமுடையவர் போலும், நம் பெருமான் நமக்கு அருளிய ஏதோ ஒரு அரிய நூல் இவரிடம் இருக்கிறது போலும், அதை ரகசியமாக எனக்கு கூறுகிறார் போலும் என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டு, ஒரு நல்ல ஞான நூல்களை கேட்கும் பொழுது தரையில் அமர்ந்துதான் கேட்க வேண்டும். சொல்பவரை ஒரு 4 ஆசனத்தில் அமரச் செய்ய வேண்டும். இது மரபு. ஆசான் இருக்கையிலும் மாணவன் தரையிலும் இருந்து உபதேசம் பெற வேண்டும் என்பது மரபு. அவ்வழியிலே நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அந்த சிவனடியார் வேடத்தில் வந்தவரை நாற்காலியில் அமரச் செய்கிறார். மன்னவர் தரையில் அமர்ந்து வணங்குகிறார். அப்படி வணங்கி
ஐயா, தாங்கள் எனக்கு உபதேசிக்க வந்ததை உபதேசியும் என்கிறார். நல்ல வசதியா போயிடுச்சு இவனுக்கு. முதுகுல குத்தவனுக்கு கீழே உட்கார்ந்தாதான வசதி. என்ன, முத்தநாதன் புத்தகத்தில் வைத்திருந்த கத்தியை எடுத்தான். தான் எண்ணியபடி மன்னரை குத்தினான். மன்னர் பதறவில்லை, கதறவில்லை. அமைதியாக நன்று செய்தீர் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? நன்று செய்தீர் அப்படிங்க. யாவரும் உணர்த்தாத ஒன்றை உணர்த்தினீர்ங்கிறாரு. வெளியே இருந்த இந்த இவனை பார்த்ததுமே இவன் ஏதோ தப்பான ஆள்னு நினைச்சிட்டு வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த தத்தன் உடையாந்து கையில் இருந்த கத்தியை எடுத்து முத்தநாதனை வீழ்த்த கத்தி ஓங்குகிறார். உடம்பெல்லாம் அப்படியே முதுகுல இருந்து ரத்தமா வழியுது. ஆனா நம்முடைய மெய்ப்பொருள் என்ன சொல்லிச்சு? தத்தா, இவர் நம்முடையவர். இவரும் நம்மை போல சிவச்சின்னங்களை அணிந்திருக்கிறார். இவருக்கு நாம் எந்த இடரும் செய்யக்கூடாது. இவருக்கு நம் மக்களால் எந்த தீங்கும் ஏற்படாது. பாதுகாத்து இவருக்கு நம் மக்களால், நம் நாட்டு மக்களால் எந்த தீங்கும் வாராது பாதுகாத்து இவர் ஊர் எல்லை தாண்டி விட்டு வா என்று கூறுகிறார். அப்புறம் தத்தன் பாதுகாப்போடு முத்தநாதனை ஊர் எல்லையில் விட்டு நேரா அரசரிடம் வருகிறார். வந்து மெய்ப்பொருள் நாயனாரை பார்க்கிறார். மெய்ப்பொருள் தத்தனை நோக்கியது. தத்தன் கூறினான், அரசே, தங்கள் விருப்பப்படி அவரை நான் ஊர் எல்லையிலே விட்டு வந்து விட்டேன். உடனடியாக மன்னர் தனது அரசு ஊழியர்களையும் சுற்றத்தார்களையும் பார்த்து, முழுநீர் அணிந்த சிவனடியார்களை பாதுகாத்து வாழுங்கள். அவர்கள் செயல் எதுவாக இருந்தாலும் அவருடைய அந்த திருநீரை அணிந்ததற்காக அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறி நடராஜ பெருமானை சிந்திக்கிறார். நாயனார் அப்படியே சிந்தித்திருக்கும் பொழுது நம்பெருமான் தன்னுடைய வடிவத்தை காட்டி மெய்ப்பொருள் நாயனாரை பார்த்து, மெய்ப்பொருளே, நீர் தேவர்களுக்கும் எட்டாத நம் சிவலோகத்தில் வந்து எம்முடன் இருப்பாயாக என்று கூறி அவரை அழைத்து சென்றார். இந்த வரலாறு சற்று சோகமான வரலாறு. ஏனெனில் இப்படியெல்லாம் இந்த திருநீற்றை காப்பாற்ற தன் உயிரையே கொடுத்து இந்த திருநீற்றின் பெருமையை காப்பாற்றிய நாயன்மார்களுக்குரிய அந்த திருவேடத்தை அணிந்து கொண்டு நெஞ்சார பொய் சொல்லி திருமுறையில் காணப்படாத குடமுழுக்கு, கருமாதி, கல்யாணம், வளைகாப்பு, இதை விட கொடுமை, நடராஜ திருமேனிக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை எடுத்து பூப்படைந்த பெண்ணுக்கு புனித நீராட்டும் கசடர்கள் பெருகி போன இந்த காலத்திலே இந்த மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றை சிந்திக்கும் பொழுது நாம் முத்தநாதர்கள் பெருகி வாழ்கின்ற காலத்தில் ஏன் பிறந்தோம் என்ற ஒரு கவலை இருக்கிறது. இந்த திருக்கோவலூர் என்ற பழைய பெயரை உடையது. இது அட்ட வீரட்ட தரங்களில் ஒன்று. என்ன, இந்த வரலாறு நமக்கு எதை கூறுகிறது என்றால், உடல், உலகு, உறவு, இது அனைத்தும் மறையக்கூடிய பொருள். பந்தபாசத்தை நீக்கி உயிர்க்கு முக்தி வழங்கக்கூடிய பெருமானே மெய்ப்பொருள். ஆக அந்த மெய்ப்பொருளை நினைவூட்டும் வண்ணம் சிவவேடம் பூண்டு வந்த முத்தநாதன் அங்கே அவன் உண்மைதான் பேசுகிறான். உங்கள் சீர்மான் கூறிய ஒரு நூல் என்று சொன்ன பொழுதே முத்தநாதர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார்.
முத்தநாதனை பற்றி மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கிட்டார். வந்தவர் சிவனடியார் அல்லர் என்று தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னரும் அந்த திருவேடத்தை மதித்து அவரை அமரச் செய்து என்ன அவர் தன்னை அவன் நினைத்ததை முடித்த பிறகும் கூட நமர் என்று கூறி எவ்வளவு ஒரு பொறுமை, எவ்வளவு ஒரு சிறப்பு. அப்படி தன் இன்னுயிர் இருந்த திருநீற்றுக்காக இன்னுயிர் இருந்த அந்த வரலாறை பேசக்கூடியவர்கள் கூட பொன் பெற்று கொண்டு பொருளுக்காக திருமுறை விற்பவர்கள், இந்த வரலாறை பேசுபவர்கள் எல்லாம் எவ்வளவு கொடிய முத்தநாதர்கள் இல்லையா? திருவேடம் அணிந்து கொண்டு சக மனிதர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய அந்த இல்ல விழாக்களுக்கு கூட என்ன பொய்ப்பொருள் எதிர்பார்த்து செல்லக்கூடிய இந்த நிலை மாற இந்த மெய்ப்பொருள் நாயனாரின் இந்த நன்னாளிலே என்ன திருநீற்றை நெற்றியில் எப்போதும் மங்காமல் பூசி அந்த அன்பு நெறியிலே வரும் அன்பர்களே, அன்பு நெறியில் வாழும் அன்பர்களையும் மெய்ப்பொருளானவர்கள் மெய்யானவர்கள் என்று காண்பதே இந்த வரலாறு நமக்கு கூறக்கூடிய ஒரு செய்தி. ஆனாலும் இங்கே என்ன ஒரு மறைபொருள் இருக்கிறது என்றால், வேடமணிந்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கிடையாது. மெய்ப்பொருள் நாயனாரை போல தன்னிடத்திருப்பதையெல்லாம் திருவேடம் அணிந்தவர்களுக்கு கொடுப்பவர்களே மெய்ப்பொருளான மெய்யடியார்கள். உங்கள் ஜோப்பிலிருந்து உங்கள் வீட்டு விழாக்களிலே பொருள் பழிப்பவருள்ள முத்தநாதன் எந்த பொருளுக்காகத்தானே வந்து மெய்ப்பொருளை வீழ்த்தினான்? அவர் நாட்டை கவர. அவர்களுக்கும் இந்த திருவேடம் தாங்கிய வாழும் முத்தநாதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? சிந்திப்போம். கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி என்று பேசுவார். மீண்டும் மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் என்பார். ஆக இந்த மெய்யடியார்களை அணுகி அவருடைய அறிவுரைகளை கேட்டு நாம் மகிழ்வுடன் வாழ வேண்டும். என்ன திருநாவுக்கரசடிகள் பேசுவார், எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி வராதே, அவரவரை கண்டபோதே உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதெறியை காணலாமே என்று பேசுவார். யாராக இருந்தாலும் சரி, திருநீரும் ருத்ராட்சமும் பஞ்சாட்சரமும் உடையவர்களாயின் அவர்களை கண்டபோது அவர்கள் எப்படி சிவபெருமானிடத்து அன்பு காட்டுகிறார்கள் என்று அவருடைய அடிமை திறத்தை நினைத்து, சும்மா வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, அவர்கள் என்ன அடிமை செய்கிறார்கள் கோயிலிலே, அங்கு என்ன பணி செய்கிறார்கள், உழவாரம் செய்கிறார்களா, என்ன செய்கிறார்கள், குங்குளியம் போடுகிறார்களா, இப்படியெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அடிமை திறம் நினைந்து அவருடைய செயலின் சிறப்பு நோக்கி, ஐயா தான் என் குரு, இவர் தேவர், ஐயா தான் சிவபெருமான், எங்குரு தான் சிவபெருமான், உங்கூர் தான் சிவபெருமான், குருவே சிவம், எத்தனை குருவோ அத்தனை பேரும் சிவபெருமான், அப்படின்னா இவர்கள் தேவர் நிலை, இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமைய பேணி சிவபெருமானை யார் என்ன சொன்னாலும் ஐயா ஆசான் சிவநெறி புகட்டுபவர் என்று சிவம் கிடையாது, ஈசனே எல்லாம் என்று தெளிந்து இருக்கின்றார்கள் அல்லவா? அந்த அடியார்களுடைய நெஞ்சிலே சிவபெருமானை காணலாம் என்று கூறி வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியே என்று அவரை வணங்கி, இந்த திருவேடம் தாங்கி முத்தநாதனை போல பொருள் பற்றி சைவத்தை விற்கக்கூடிய இந்த முத்தநாதர்கள் திருந்தி மெய்ப்பொருள் நிலையை அடைய எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் திருவடி சிந்தித்து வேண்டி பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.